தண்டர் போர்ட்ஸ், அதாவது த நியூ அவெஞ்சர், மார்வலுக்கு ஒரு மிகப்பெரிய லாபத்தை கொடுத்த ஒரு திரைப்படம். ரொம்ப நாளுக்கு அப்புறமா அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம்க்கு அப்புறமா எந்த படம் தான் மார்வலுக்கு வெற்றி பெற போற ஒரு படமா இருக்கும் அப்படின்ற மாதிரி காத்துக்கிட்டு இருந்தோம். அதுக்கடுத்து டெட்பூல் அண்ட் வொல்வெரின் அவங்களுக்கு வெற்றி பெற்ற படமா மாறிச்சு. அதாவது வர்த்தக ரீதியா அந்த படம் தான் லாபத்தை கொடுத்துச்சு. அதுக்கடுத்து யாருமே எதிர்பார்க்காத ஒரு திரைப்படம் இந்த த நியூ அவெஞ்சர்ஸ். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இந்த படத்துக்கு தண்டர் போர்ட்ஸ் அப்படின்ற மாதிரி தான் டைட்டில் வச்சிருந்தாங்க. ஆனா படத்துக்கு கிடைச்ச ஒரு அமோகமான வரவேற்பை பார்த்துட்டு படத்தோடைய டைட்டிலே மாத்தி இவங்க தான்டா இதுக்கப்புறம் புது அவெஞ்சர் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கொண்டு வந்துட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம், ரொம்ப ஃபன்னாகவும் இருக்கும், ரொம்ப சூப்பராகவும் இருக்கும். நீங்க பார்த்துருந்தா இந்த படம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த படம் வெளிவந்ததுல இருந்தே ரசிகர்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு எதிர்பார்ப்பு, இந்த படம் எப்போ டிஜிட்டலா வெளிவரும் அப்படின்றது மட்டும்தான். இந்த படத்தோடைய எக்ஸ்க்ளூசிவான ஓடிடி பார்ட்னர் அப்படின்றது டிஸ்னி பிளஸ் மட்டும்தான். டிஸ்னி பிளஸ்ல எப்போ இந்த படம் ஸ்ட்ரீம் ஆகுதோ அப்பதான் நம்மளுக்கு இங்க ஹாட் ஸ்டார்ல வரும். அப்படி வரும்போது தான் நம்மளுக்கு தமிழ் படம் வரும். ஸோ அங்க எப்படா வரும் அப்படின்னு காத்துட்டு இருந்தா இப்போ அதனுடைய அபிஷியல் அப்டேட் ஆகஸ்ட் 27 டிஸ்னி பிளஸ்ல இந்த படத்தை இப்போ எக்ஸ்க்ளூசிவா ஸ்ட்ரீம் பண்றாங்க. அங்க ஸ்ட்ரீம் பண்ற அதே சேம் டே இங்க நம்மளுக்காக ஜியோ ஹாட் ஸ்டார்ல ஸ்ட்ரீம் ஆக போகுது. அதில் குறிப்பா தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடா, ஹிந்தி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற எல்லா லாங்குவேஜ்லுமே இந்த படத்தை இப்போ ஸ்ட்ரீம் பண்ண போறாங்க. இது வரைக்கும் த நியூ அவெஞ்சர்ஸ் படத்தை நீங்க பார்க்கல அப்படின்னு சொன்னா ஆகஸ்ட் 27 தமிழ்ல ஜியோ ஹாட் ஸ்டார்ல வரப்போது, பார்த்து பயங்கரமா என்ஜாய் பண்ணுங்க. இல்ல இதுக்கு முன்னாடி நீங்க இந்த படத்தை பார்த்துருந்தா இந்த படம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றத கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன்.